ஃபைலும் பில்லும் 2 எடுத்துன்னு போ. என்ன லோடுன்னு கேட்டாங்கன்னா கெமிக்கல் லோடு 30 டன்னுங்க. மும்பை 749 கிலோமீட்டர் இருக்குது. மறுபடியும் மத்தியான சாப்பாடுக்கு பாட்டி கடைக்கே வந்தாச்சுங்க. விடிய காலில் ஒரு 4 மணி பக்கமாக இங்கே தாவணகிரி டோல்கேட் வந்தாங்க. அப்படியே லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தது. கண்டால காடு கீழே இறங்கி டோல் அவுட் பண்ணி நின்றுட்டு ஃப்ரெண்ட்ஸ், வண்டி உள்ளே நேராக போய் அப்படியே ரிவர்ஸ்லேயே தாங்க இறக்கிட்டு வரணும். ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் சிங்கிளாக போகிறவங்கலாம் ரொம்ப சிரமங்க. டபுளாக போனதுனால அப்பயும் கூட அந்த செக்யூரிட்டிக்கு 100 ரூபா கொடுத்து இந்த பக்கம் ரோடையும் பிளாக் பண்ணி இந்த பக்கம் ரோடையும் பிளாக் பண்ணி 2 பக்கம் பிளாக் பண்ணி தாங்க வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நம்மளுடைய அடுத்த பயணத்தை தொடங்கியாச்சுங்க. இப்போ நம்ம கரண்ட்லி சங்ககிரியில் இருக்கோம். சங்ககிரியிலேருந்து சின்னப்பம்பட்டி டு ஜலகண்டாபுரம் போகிற ரோட்டில் கரிக்காப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் போய் லோடு ஏற்ற போகிறோம். அங்கேருந்து மகாராஷ்டிரா மாநிலத்தோட தலைநகரமான மும்பை சிட்டியில் நெரோல் அப்படின்ற ஏரியாவில் தான் போய் லோடு இறக்க போகிறோம். நம்மளுடைய இந்த பயணத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்ற வேண்டிய கம்பெனி பக்கம் வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிகிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் முன்னாடியே வீடியோ எண்ட் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு நம்மளோட வண்டி நம்பர்லாம் சொல்லி என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பவுடர் லோடுன்றதுனால கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் பைப் போடணும். அதே மாதிரி சைடுக்கும் பைப் போடணுங்க. அப்போ தான் வந்து இவங்க லோடு ஏற்றவே ஆரம்பிப்பாங்க. அதேமாதிரி மேலேயும் ஒரு எஸ்ஆர்எஃப் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை பைப் போடணும். இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க வந்து நம்மளுக்கு பில்லே கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிளாட்ஃபார்ம் பைப் போட்டாச்சு. நம்ம வந்து உள்ளே லோடு ஏற்ற வரும்போதே செக்யூரிட்டி கார்டை நான் வந்து சொன்னார், இங்கே ஒரு பாட்டி கடை இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஐயனார் 74 பிறந்திருக்குது. சரிங்க தாத்தா, வாழ்த்துக்கள். 27 வருஷம் ஆகுது. 27 வருஷமாக சாப்பிட்றேன். நான் வந்து இளம்பிள்ளைக்கு மேலே வேம்புதாலையும் போய் நின்று நேரமாக அந்த இடம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம அம்மா வைக்கிற மாதிரி கிடையாது அந்த குழம்பு. அதுக்கு முன்னாடி தலைமுறை வைப்பாங்களே நம்ம பாட்டியெல்லாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ஆனால் உண்மையிலே நல்லா தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிக்குள்ளே வந்துட்டேங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அலோடு கிடையாது. அதனால தான் வந்து உள்ளே வரும்போது அந்த கம்பெனியெல்லாம் காட்டல. இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாதுங்க. அதனால் லோடு ஏற்றி முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? பாய். மறுபடியும் மத்தியான சாப்பாடுக்கு பாட்டி கடைக்கே வந்தாச்சுங்க. சாப்பாடு எதுவும் இல்லை, மறுபடியும் முட்டை தோசை. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் 2 முட்டை தோசை, 60 ரூபாயில் வேலை முடிஞ்சு. அதே சாப்பாடும் முடிஞ்சது. அவ்வளோதான். மறுபடியும் கம்பெனிக்குள்ள வர போகிறேன். வெளியே வந்து தான் கண்டினியூ பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக லோடு ஏற்றியாச்சுங்க. காலையில் 7 மணிக்கு உள்ளே வந்தோம். என்ட்ரி போட்டு உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஆளுங்க வந்தாங்க, ஏற்ற ஆரம்பித்தாங்க. மணி 2 மணிக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. ஆனால் பில்லு கொடுக்குறதுக்கு 6 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க, பில்லு வாங்கிட்டோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஓமலூர் போய் அங்கே போய் டிசி கலெக்ட் பண்ணுங்க. டிசி கலெக்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போயும் மணி 6 ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம அங்கே போய் டிசியை கலெக்ட் பண்ணி அவங்க 9 மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொப்பூர் பார்க்கிங் போய் அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு குளிச்சுட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போய்க்கலாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் நம்ம வண்டி கிளம்ப போகுது. ஏன்னா இன்னொரு டிரைவர் வரணும், அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப போகிறோம். சரிங்க, வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்லலாம் வந்து கொஞ்சம் கவனமாக தாங்க வண்டி ஓட்டணும். நம்ம நேஷ்னல் ஹைவேஸில் ஓட்டுற மாதிரியெல்லாம் ஓட்ட முடியாது. கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக தான் போகணும். இந்த மாதிரியெல்லாம் 2 வீலர்காரங்க எதுக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ரோடு மெர்ஜ் ஆகும் போது தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து மெயின் ரோடு, நம்ம தான் வந்து மெர்ஜ் ஆகிறோம். நம்ம தான் கவனமாக வந்து பார்த்து ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகணும்.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாள் மதியம் 4 மணி ஆகுதுங்க. நம்ம டிரைவரும் வந்துட்டு அப்படி நம்ம வண்டிக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சுங்க. தேவையான எல்லா பொருளுமே இங்கே நாங்கள் வாங்கிட்டோம். அது எடுத்த உடனே அந்த வண்டியெல்லாம் எப்படி காட்டாது. 50 கிலோமீட்டருக்கு மேலே நீ அந்த மாதிரி கீர் மாதிரி ஓட்டா. ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பள்ளி பார்டர் ஆர்டிஓ பக்கம் வந்துட்டோங்க. இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினா ஆர்டி ஆஃபீஸ் வந்துடும். ஃபைலும் பில்லும் 2 எடுத்துன்னு போ. என்ன லோடுன்னு கேட்டாங்கன்னா கெமிக்கல் லோடு 30 டன்னுங்க அப்படின்னு சொல்ல. எத்தனை வீலுன்னு கேட்டால் 16 வீலுன்னு சொல்லிடு. சரியா? ஹைட் எதனா இருக்குதுன்னா ஹைட் எது இல்லைங்க அப்படின்னு. அத்திப்பள்ளி பார்டர் ஆர்டிஓவில் தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து பில்லு வந்து சீல் அடிச்சுட்டு வரதுக்காக உள்ளே போயிருக்காரு. கையோடு நம்ம சமையல் வேலையும் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வழியில் போய் நம்ம நிப்பாட்டி சமையல் பண்ணுறது இன்னும் சிரமமாக இருக்கும். இங்கே வந்து கிரவுண்டு பெரிய கிரவுண்டுங்க. நம்ம சமையல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. காற்றோட்டமாக நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி சமையல் தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. ரன்னிங்லேயே எல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு சமையல் வேலை ஆரம்பித்தா போதும். இங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்தோம்னா போகிற வழியிலையும் கூட கொஞ்சம் 9-10 மணி அந்த இப்போ டைம் வந்து 8 மணி ஆகுது. நம்ம இங்கேருந்து எடுக்கும்போது எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் நைஸ் ரோடு ஏறிட்டோம்னா ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாங்க. வழியில் கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போன லோடு வந்து கரெக்டாக ஒரு 2-3 மணி அந்த ரேஞ்சில் போனோம். பயங்கர டிராஃபிக்குங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இங்கேயே 8 மணி ஆகிப்போச்சு. சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு போகும்போது நல்லா நம்ம ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம். சரி, முதல் சமையல் வேலைலாம் ஆரம்பிச்சிட்றேன். முடிஞ்சால் சமையல் செய்கிறதே உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. அவ்வளோதான், விசில் போட்டுடலாங்க. லாரியில் சமைக்கிறது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதுக்கும் மேலே இந்த ஸ்டவ்வில் நம்ம சமைக்கும் போது அந்த ஹீட்டு ஃபுல்லாக இந்த வண்டிக்குள்ளார தான் இருக்கும். விடிய காலையில் நம்ம சமையல் பண்ணிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஈவினிங் டைம் அந்த மாதிரிலாம் சமைச்சோன்னா பயங்கர ஹீட்டாக தான் இருக்கும். இந்த குட்டி கேபின்குள்ளார நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணி நேரம் சிரமப்படாமல் செஞ்சுட்டோன்னா நல்லா நிம்மதியாக மனசு திருப்தியாக நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. கிளம்பிட்டுருக்கோம். மணி பார்த்திங்கன்னா ஒரு 9:30 அந்த ரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. இதுக்கு மேலே போயிட்டே இருக்கலாங்க. விடிய காலையில் ஒரு 4 மணி பக்கமாக இங்கே தாவணகிரி டோல்கேட் வந்தாங்க. அப்படியே லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தது. அப்படியே இங்கே நிப்பாட்டி தூங்கிட்டோம் இங்கே தாவணகிரி டோல்கேட்லேயே. டயர் செக் பண்ணிவிட்டு அப்படியே டீசல் டேங்க்கு எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு அவ்வளோதாங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். டீசல் டேங்க் ஓகேங்க. வண்டிக்கு மேலே ஏறி தண்ணி மட்டும் நிற்கிதான்னு பார்த்தா வேலை முடியும். ஒன்றும் பெருசாக நிற்கலிங்க. இதெல்லாம் ரன்னிங்லேயே தண்ணி போயிடும். நம்ம லைட்டாக இங்கே கொஞ்சம் நிற்கிது, அப்புறம் அங்கே பின்னாடி கொஞ்சம் நிற்கிது. இதெல்லாம் ரன்னிங்கில் நம்ம போகிற வேகத்துலேயே காற்றுக்கே போயிடுங்க. அவ்வளோதான், லெட்ஸ் கோ.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ராணிபென்னூர் வந்து 70 கிலோமீட்டர் இருக்குது. ஹுப்ளி 169 கிலோமீட்ரு, ராணிபென்னூர் வந்து 70 கிலோமீட்டர் இருக்குது. மும்பை 749 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம போய் நிப்பானியில் டீசல் அடிச்சுட்டு ஒரு 5-6 மணி அந்த ரேஞ்சில் எடுத்தோன்னா ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேங்க, நான் பங்க்குக்கு போயிட்டு டீசல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சோயாங்க. இந்த சோயா வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கல் அதெல்லாம் தனியாக வருதுங்களா, சோயா தனியாக வருது. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது மேலே இது ஃபுல்லாக மேலே கொட்டியிருக்காங்க. அதுலேருந்து கீழே வரும்போது அப்படியே மண் தனியாக சோயா தனியாக வருங்க. வந்து பாருங்க, இதில் மண் வந்தது, இதில் வந்து சோயா வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 48, 47 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்காமா. ஓரளவுக்கு ரேட் போயிட்டுருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருந்தால் ஒரு 5000 வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தாங்க இருக்கும். இப்போ எப்படி டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி திடீர்னு கூட ஒரு 5 ரூபா ஏறலாம், திடீர்னு ஒரு 5 ரூபா கூட குறையலாம். ஆனால் இது வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ட்ரெடிஷ்னலாக இப்போ பழைய மெத்தடில் இவங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்தோன்னே சரி ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வந்து பார்த்தேங்க. என்ன மாதிரியே உங்களுக்கும் இது பார்த்தது உங்களுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வெயிட் வந்து 30 டன்னு தான். சேஃப் தாங்க. அவசரப்பட்டு ஓவர்டேக் பண்ணுறது, லெஃப்ட் ரைட் இழுக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் இங்கே பண்ணவே கூடாது. ஹைட் லோடெலாம் இருந்தால் நிறைய டைவர்ஷன் இருக்குது, பார்த்து தான் வரணும். முன்னாடி போகிற வண்டி போகிறாங்கலாம் போகக்கூடாது. நம்ம வண்டிக்கு ஏற்ற கண்ட்ரோலில் தான், நம்மளுக்கு ஏற்ற கண்ட்ரோலில் தான் நம்ம வண்டி ஓட்டணும். சங்ககிரி டு நிப்பானி வந்து போன வாட்டி 3.06 வந்ததுங்க, 25 டன்னு கொப்பரைக்கு. இந்த வாட்டி 3.03 வந்திருக்கு. வந்து நிப்பானி பங்க்லேயே சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுங்க. வெண்டைக்காய் குழம்பு, சாதம். இப்போ இங்கேருந்து மணி வந்து இப்போ 6 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து மும்பை நெரோவில் தான் இறக்க போகிறோம். அதாவது சென்ட்ரு சிட்டி அந்த மாதிரி கிடையாது, சிட்டி அவுட்டர்லேயே நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வரப்போகுது. ஃபோன் பண்ணியும் கேட்டோங்க, எத்தனை மணிக்கு வந்தாலும் உள்ளே என்ட்ரி போட்டு உள்ளே அலோட் பண்ணி உள்ளே வண்டி போட்டுருவாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்க, அவ்வளோதான், கிளம்ப போகிறோம். இனி மும்பை போய் அந்த டெஸ்டினேஷன் போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிப்பானி பங்க்லேருந்து 6 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ மணி விடிய காலம் 3:30 மணி ஆகுது. இது கண்டாலா காடு கீழே இறங்கி டோல் அவுட் பண்ணி நின்றுட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி நம்ம வந்து நெரோல் போனோம். அன்லோடிங் டெஸ்டினேஷன் பக்கம் வந்துட்டோங்க. இன்னும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் காட்டுது. அவ்வளோதாங்க, பக்கம் வந்துட்டோம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி உள்ளே நேராக போய் அப்படியே ரிவர்ஸ்லேயே தாங்க இறக்கிட்டு வரணும். ரொம்ப சிரமமாக இருக்குது. காலையில் போகும்போது எப்படியோ ஒன்று போயிட்டோம். ஆனால் வெளியே வண்டி எடுக்கும்போது பயங்கர சிரமங்க. முன்னாடி பின்னாடி ஆட்டி தான் வண்டி எடுத்தோம். ஒரு வழியாக எப்படியோ ஒன்று வண்டி வெளியே எடுத்துகிட்டு வரதுக்குள்ள போதும்போது ஆயிடுச்சு. ஆனால் சிங்கிளாக போகிறவங்கலாம் ரொம்ப சிரமங்க. டபுளாக போனதுனால அப்பயும் கூட அந்த செக்யூரிட்டிக்கு 100 ரூபா கொடுத்து இந்த பக்கம் ரோடையும் பிளாக் பண்ணி, இந்த பக்கம் ரோடையும் பிளாக் பண்ணி, 2 பக்கம் பிளாக் பண்ணி தாங்க வண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு வழியாக இறக்கிட்டு பார்க்கிங் வந்து இடம் சேர்ந்துட்டாங்க. மறுபடியும் இங்கேருந்து வர வீடியோவை அடுத்த வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறாங்க.